அழியாத வாழ்வொன்று அழகாக உண்டு என்னருளே சுவழி நின்று பழகுவே நன்று. அழியாத வாழ்வொன்று அழகாக உண்டு என்னருளே சுவழி நின்று பழகுவே நன்று. அழியாத வாழ்வொன்று அழகாக உண்டு. பிறர் வாழத்தான் அழிய பெருமையுடன் வழங்கும். பிறர் வாழத்தான் அழிய பெருமையுடன் வழங்கும். அறத்தின் வழி நான் நடக்க, அறத்தின் வழி நான் நடக்க உருக்கொண்டு எழுவேனே. அழியாத வாழ்வொன்று அழகாக உண்டு என்னருளே சுவழி நின்று பழகுவே நன்று. அழியாத வாழ்வொன்று அழகாக உண்டு. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பொதுக்காலம் 33ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 20 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல. உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய கட்டளைகளை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருள்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் அன்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார். அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்குறைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால்
உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார்: எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 வசனங்கள் 11 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்றுவர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே அவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினார்கள். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கின்றேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் என்றார். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளை, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடம் இருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவரெவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடம் இருந்தும் உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு பங்கில் அன்பிய கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் ஊதாரி மைந்தன் உவமை பற்றிய விளக்கங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. அப்போது ஒருவர், இந்த உவமையில் தந்தையை பற்றி வாசிக்கின்றோம், மகன்களை பற்றி வாசிக்கின்றோம், ஆனால் தாயை பற்றி எந்த குறிப்புமே இல்லையே என்று கேட்டாராம். சிறிது நேர அமைதிக்கு பின் ஒருவர், தாய் மட்டும் அந்த வீட்டில் ஒரு வேளை இருந்திருந்தால் இளைய மகன் வீட்டை விட்டே போயிருக்க மாட்டான், அந்த அளவுக்கு தாயின் அன்பு இருந்திருக்கும் என்று சொன்னாராம். அப்பொழுது ஒருவர் குறுக்கிட்டு, அப்படியானால் அந்த தந்தை தன் இளைய மகனை அன்பு செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டபொழுது முதல் நபர், அப்படி சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை இருவருமே தன் பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள். எனினும் பிள்ளைகள் அவ்வன்பை உணர்கின்ற வகையில் அதை வெளிப்படுத்தும் தன்மை தந்தையை விட தாய்க்கு அதிகமாக உண்டு என்றாராம். முதல் வாசகம் ஒரு யூத தாய் தன் 7 மகன்கள் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேசுகிறது.
யூத மதம் மற்றும் அவற்றின் கட்டளைகள் ஆகியவற்றிலிருந்து விலகி நின்றால் அரசன் என்னென்னவோ பரிசு பொருட்களை தருவதாக சொன்னபோதும் அவை அனைத்தும் அந்த தாயின் அன்பின் முன்னால் ஒன்றுமில்லாமல் போய்விட்டன. அமெரிக்காவில் ஆய்வு ஒன்று செய்யப்பட்டது. சமூக விரோதிகளை பற்றிய ஆய்வு அது. அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இதுதான். சமூக விரோதிகளில் பெரும்பாலானோர் தாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது தாயின் அன்பை பெற்றவர்கள் அல்ல. ஒன்று தாய் இல்லாமல் வளர்ந்திருப்பார்கள், ஒருவேளை தாய் இருந்திருந்தாலும் அவள் குழந்தையை போதுமான அளவு அன்பு செய்யாமல் இருந்திருப்பாள். சமூக விரோதிகள் குறித்து ஒரு காவல்துறை அதிகாரி இவ்வாறு கூறினார்: எந்தெந்த குற்றவாளிகளிடமெல்லாம் அம்மா என்ற சொல் எந்தவித உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அந்த குற்றவாளிகளை எல்லாம் கையாள்வது மிக கடினம் என்று. நமது தமிழ் மரபில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வதுண்டு. இந்த 4 வார்த்தைகளும் ஒரு மனிதரின் வளர்ச்சி நிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு மனிதரின் முதல் உறவு மாதாதான், அதாவது தாய்தான். இந்த தாய் தன் குழந்தைக்கு பிதாவை, அதாவது தந்தையை சுட்டிக்காட்டுகிறார். தந்தையின் வேலை தன் மகனை ஒரு நல்ல குருவிடம், அதாவது ஆசிரியரிடம் கூட்டிச் செல்வது. ஒரு நல்ல ஆசிரியரின் வேலை அம்மனிதரை கடவுளை நோக்கி, அதாவது வாழ்வின் முழுமையை நோக்கி இட்டுச் செல்வது. இந்த சங்கிலி தொடரில் முதல் நிலையிலேயே தவறு நிகழ்ந்து விட்டது என்றால், அதாவது தாயின் அன்பிலும் உறவிலும் தடைகள் ஏற்பட்டது என்றால், அது தந்தையோடு உடனான உறவிலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது. இது சமூகத்தோடு உடனான மற்றும் கடவுளோடு உடனான உறவிலும் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. முதல் கோணல் முற்றும் கோணலாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதருடைய வாழ்வில் தாயின் உறவு ஏற்படுத்துகின்ற தாக்கத்திற்கு இணையாக வேறு எந்த உறவும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது. என்னுடைய நல்ல குணங்கள் அனைத்திற்கும் நான் என் தாய்க்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார் ஆபிரகாம் லிங்கன். ஒரு தூய தாய் 1000 குருக்களுக்கு சமம் என்கிறது ஆங்கிலேய பழமொழி ஒன்று. யாருடைய இடத்தையும் தாயால் நிரப்ப முடியும், ஆனால் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. மன்றாடுவோமாக. இறைவா, தாய் என்ற நிலையில் உள்ளோர் தங்களது முக்கியத்துவத்தை உணரவும், ஏனையோர் தாயின் முக்கியத்துவத்தை உணரவும் வரம் தருவீராக. ஆமீன்.